எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடுவா co-presented by Desire Sweets. அப்படியே பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். என் உயிருக்கு மேல நான் இவரை காதலிக்கிறேன். ஆனா இவர் என்ன ஏத்துக்கல. அதான் சுந்தர கிட்னாப் பண்ண. ஐஸ்வர்யா, என்ன வந்துட்டு அங்கேயே நிக்கிறேன்? வந்து உட்காரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, வந்து உட்காரு. உட்காரு. சரி, இங்கேயே உட்காரு. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அம்மா, ஐஸ்வர்யா வந்திருக்கா. இது வந்துடுறேன். நில்லுக்கா. எதுக்குக்கா இவ்வளவு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க? கிளம்ப சொல்லு. ஏய் அக்கா, கிளம்ப சொல்லுக்கா. என்னடி நீ? துர்கா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இப்ப என்னம்மா அவ தப்பா பேசிட்டா? நம்ம குடும்பத்துல நடந்த நிறைய குழப்பத்துக்கு காரணம் இவ தானே. ஏய், வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே? நீ சும்மா இருமா. இவ்ளோ செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? தங்கறதுக்கு இடம் இல்லாம தானே உங்க வீட்டுக்கு வந்தோம். நீ வெறுக்கமே இல்லாம பேசி எங்களை வெளியே அனுப்புனல. நான் பேசினது தப்புதான். ஐயோ, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். திடீர்னு எப்படி உனக்கு ஞானோதயம் வந்துச்சு? இவங்க அநியாயம் தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு திடீர்னு வந்து பாவ மன்னிப்பு கேட்டா உடனே நாம நம்பிடணுமா? இன்னும் என்னென்னலாம் பண்றதுக்கு பிளான் போட்டு வந்திருக்காளோ? நான் சொல்றத கேளுங்கடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் அமைதியா இருக்க மாட்டேமா. ஹாஸ்பிடல்ல நீ சாக கிடக்கும் போது உன்னை பார்க்க கூட வராத இவ திடீர்னு வந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா எப்படி நம்புறது? நேத்து வரைக்கும் வராத மாற்றம் இன்னைக்கு வந்திருக்குனா அது மனசுல இருந்து வர மாற்றம் கிடையாது. இந்த பச்சோந்தில கலர் மாறும்லமா, அது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கா. இதுக்கு மேல இவள நம்புறது ஆடு கசாப் கடைக்காரனை நம்புற மாதிரி ஆயிடும். எல்லாம் நாடகம். இல்ல அனு, நாடகம் ஆட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லணுமா? ஏன் உனக்கே தெரியாதா? மனசு மாறிட்டேன்னு சொல்றியே, செஞ்ச ஃப்ராட் தனத்தெல்லாம் மறந்துட்டியா என்ன? நடிப்பு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு ஐஸ்வர்யா. நேத்து வரைக்கும் எங்க வீட்ல 1000 பிரச்சனை இருந்துச்சு. இப்பதான் எல்லாம் சரியா இருக்கு. அது உனக்கு பொறுக்கல. எல்லாத்தையும் விட மீனாட்சி அக்காக்கு சுந்தர் கூட நிச்சயதார்த்தம் ஆக போறதுன்னு தெரிஞ்ச உடனே நீ ஏதோ பிளான் போட்டுதான் வந்திருக்க. சுந்தர் உனக்கு கிடைக்கலனா எங்க அக்காக்கும் கிடைக்க கூடாது, அதானே உன் எண்ணம்? ஐஸ்வர்யா, 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 அதை பாரு. நான் சொல்றது கேளு. அவங்க எல்லாம் ஏதோ புத்தி இல்லாம பேசிட்டு இருக்காங்கம்மா. ஒரு தடவை தப்பு பண்ணவங்களும் அதே எண்ணத்தோட பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? நீ உள்ளவாம்மா. இல்ல சித்தி, உங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் நான் வந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, பாவ மன்னிப்பு கேட்கிற அருகது கூட எனக்கு இல்ல. இதுக்கு மேல நான் இங்க இருந்து உங்களை எல்லாம் வருத்தப்பட வைக்க விரும்பல.
நீங்களாவது என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. ஐஸ்வர்யா, நானும் அம்மாவும் சொல்றோம்ல, நீ முதல்ல உள்ள வா. நீ எந்த நிலைமையில எந்த மனநிலைமையில இதை செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட, நீ உள்ள வா. வாம்மா. அக்கா, அவ உள்ள வந்தானா நான் வெளியில போயிடுவேன். ஏன் அனு, பைத்தியக்காரத்தனமா பேசாத. வாய மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நடு ராத்திரி உங்க வீட்டுக்கு போனதுக்கு இதை விட அவமானப்படுத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாமா. இதுக்கு மேல இவ உள்ள வந்தா நாங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ஏய், ஏய், உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நடந்த எதையும் எங்களால மறக்க முடியலக்கா. வேணாம் மீனாட்சி, நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் சரியான தண்டனை. நான் தங்கச்சிங்கன்னு நம்பி வந்தேன். அவங்க என்ன வேண்டாம் போன்னு சொல்றாங்க. அவங்க என்ன மன்னிக்கிற வரைக்கும் இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன். என்னடி நீங்களாம்? ஐஸ்வர்யா, 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 ஐஸ்வர்யா நில்ல. ஐஸ்வர்யா சொல்றேல்ல. என்னடி நீங்க? நாம பாதிக்கப்பட்டவங்கன்றதுக்காக இப்படிதான் அவளை அவமானப்படுத்தி அனுப்புவீங்களா? பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு வேதனையோட போறா பாத்தீங்களா? ஏம்மா இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா, நீ எங்களை எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோமா, ஆனா நாங்க அவளை மன்னிக்கிறதா கிடையாது. வாடி. ஏய், என்னடி இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? நீ டென்ஷன் ஆகாதம்மா. ரன்பீர், பாஸ், நீங்க கேட்ட அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டேன் பாஸ். வெறும் சைன் மட்டும் தான் பண்ணோம். இந்தாங்க பாஸ். யோ நான் இது கூப்பிடலையா? பாஸ், வேற எதுக்கு பாஸ் கூப்பிட்டீங்க? எதுக்கோ கூப்பிட்டேன், மறந்துட்டேயா? பாஸ், ஃப்ரிட்ஜில் இருக்க ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க ப்ரெஷர் குக்கர்ல வச்ச கொத்துக்கறி மாதிரி இப்படி நொந்து நூலாயிட்டீங்களே பாஸ். பாஸ், இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் பாஸ். ம், தெரியுமா? நம்ம சக்தி மேடம் தானே? இவ்வளோ தான். ஆமா, நீ எதுக்கு அவளை மேடம் மேடம்னு கூப்பிட்டுட்டே இருக்க? பாஸ், அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க இருக்கிற போஸ்டிங்க்கு மரியாதை கொடுத்தாலும் ஆகணும் பாஸ். போஸ்டிங் போட்டலங்க, போஸ்டிங். உனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரையா? பாஸ், நீங்க தானே பாஸ். அதனால தானே உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். என்ன இல்லன்னா அசிங்க அசிங்கமா திட்டுவியா? ஐயோ பாஸ், நான் அப்பப்போ உங்களை மைண்ட் வாய்ஸ்ல கலாச்சிருக்கேன். மைண்ட் வாய்ஸ்ல கூட உங்களை மரியாதையா பாஸ் பாஸ் தான் சொல்லுவேன் பாஸ். யோ நிறுத்தியா? உன் மைண்ட் வாய்ஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாஸ், நீங்க அந்த சக்தி மேடத்தை மேடம்னு கூப்பிட வேணாம்னு சொன்னா நான் கூப்பிட மாட்டேன் பாஸ். தட்ஸ் குட். யோ அவளுக்கெல்லாம் எதுக்குயா மரியாதை? ஓகே பாஸ், இனிமேட்டு எப்படி மரியாதை இல்லாம கூப்பிடுறத நீங்க பாக்குறீங்க பாஸ். அவகிட்ட ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கியா? அவ ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்ச உடனே இங்க அப்படியே என் மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆகுதியா? பிளாங்கா? எப்படியாவது இந்த ஆபீஸ்ல இருந்து அவளை வெளியில அனுப்பணும். ச்சே, அவ இந்த கம்பெனில இருக்கிறத என்னால சகிச்சுக்கவே முடியலையா? பாஸ், காலை சுத்தின பாம்பு அவ்வளவு சீக்கிரத்துல போயிடாது பாஸ். ஆனா கட்டையால அடிச்சா போகும்ல? பாஸ், கட்டையால அடிச்சா நம்ம கால் தான் பாஸ் ஃபிராக்சர் ஆயிரும். அப்புறம் கட்டு போட்டு 16 வயதுல கமல் மாதிரி நொண்டி நொண்டி தான் போகணும் பாஸ். யோ என் கால்ல கட்டை என்னையா? என் காலே கட்டானாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது அடிச்சு ஓட வைக்கணும்யா. அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்யா. ஏதாவது ஐடியா குடியா? என்ன பண்ணலாம் பாஸ்? என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க, நான் பிஏ எக்ஸிக்யூட் பண்றேன். இறங்கியா கீழ. புத்தியே வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஓஹோ, அப்போ உங்களுக்கு மூளை இல்லையா? பூரி பாஸ். பூரியா? சாரி பாஸ், நானும் டென்ஷன்ல ஏதோ உளறிட்டேன் பாஸ். பரவாயில்ல சார், நீங்களே சொல்லுங்க. பாஸ், என்ன பாஸ், என்ன போய் நீங்க சாருன்னு சொல்லிக்கிட்டு? ஒன்ன சாருன்னு கூப்பிட்டேனா? ஆமா பாஸ். சீ, என்ன பேசுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கியா? பாஸ், அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம் பாஸ். முதல்ல இந்த மிஸ்டு கால் யாருன்னு பாருங்க பாஸ். யாரையா? புது நம்பரா இருக்கு. பாஸ், எனக்கு மட்டும் எப்படி பாஸ் தெரியும்? யாரோ தெரியாம போன் போட்டுருப்பாங்க, விடுங்க பாஸ்.
ஐம் சாரி. நான் அப்படி பேசுறது தப்பு தான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பாஸ் மெசேஜ் வருது, என்னன்னு பாருங்க. ஐ எம் சாரி. சாரி, நான் அப்படி பேசுனது தப்புதான். தப்புதான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பாஸ் யாரு பாஸ் இந்த பொண்ணு? பாத்தீங்களா, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. நான் உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் தானே. முக்கியமான விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க பாஸ். ஏமாத்துறீங்க பாஸ். போங்க பாஸ். யோ சும்மா தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணாதயா. பாஸ் அப்ப இந்த மெசேஜுக்கு என்ன பாஸ் அர்த்தம்? அதான் ஏன் எனக்கு புரியல. என்ன பாஸ் நீங்க இது கூட உங்களுக்கு புரியல? ஐ எம் சாரி, நான் அப்படி பேசுனது தப்புதான். ஏய். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஏய். எழுதிருக்காங்க பாஸ். யோ எனக்கு அர்த்தம் புரியலன்னு சொல்ல, இது அனுப்புனது யாருன்னு தெரியலன்னு தான் சொல்றேன். ஓஹோ அப்படி ஒண்ணு இருக்கா? இத மிஸ் பண்ணிட்டா ரெண்டு பேர். பாஸ் அப்ப ரிப்ளை பண்ணுங்க, யாரும் தெரிஞ்சிட போகுது. யோ யாருன்னே தெரியாம எதுக்கே ரிப்ளை பண்ணோம்? விட்டு தொலை. பாஸ் சரியான சான்ஸ் பாஸ். அந்த சக்தி மேடத்தை நீங்க மறக்கணும்னா, அந்த சக்தியை நீங்க மறக்கணும்னா இந்த பொண்ணுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சக்தியை மறந்துடுவீங்க. ஏய் பாஸ் அதான் சாரி சொல்லிட்டேன்ல. தங்கம் புஜ்ஜி, இன்னும் எதுக்கு அந்த கோவம்? ஐம் மிஸ்ஸிங் யூ பேட்லி. மறுபடியும் எஸ்எம்எஸ் வருது பாருங்க பாஸ். நீர் அடிச்சுதான் நீர் விலகும். அப்படின்னா பாஸ் அது ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நல்ல சான்ஸ் பாஸ். மறுபடியும் எஸ்எம்எஸ் வருது, என்னன்னு பாருங்க. டென்ஷன் ஆகாம எடுங்க பாஸ் சீக்கிரம். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. தங்கம் புஜ்ஜி, இன்னும் எதுக்கு என் மேல இந்த கோவம்? ஐ ஆம் மிஸ்ஸிங் யூ பேட்லி. பாஸ் இப்ப சொல்லுங்க, தெரியாதவங்க தான் மறுபடியும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? யோ ரன்பீர், நான் சொல்றது உண்மையா? எனக்கு சத்தியமா இதை அனுப்புனது யாருன்னே தெரியல. அப்படியா? அப்படின்னா கோ ஆர் யூன்னு ஒரு மெசேஜ் போடுங்க பாஸ். கோ ஆர் யூ தப்பா? அப்ப ஊ ஆர் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பாஸ். யோ என்னையா வளர்ற? பாஸ் கோ ஓ ஊ மொத்தத்துல அவங்க யாருன்னு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பாஸ். குடியா கேக்குறேன், உன் முன்னாடியே கேக்குறேன். Who are you? Who are you? ஒரு முத்தம் கேட்டதுக்கு நான் தர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன யாருன்னு கேப்பியா? நான் செத்து போறேன். பாய். பாஸ் என்ன பாஸ் பதில் வந்திருக்கு? யோ இரிய படிக்கிறேன். ஒரு முத்தம் கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னேன். பாஸ் யோ என்ன பாஸ், முத்தங்கத்தன கதை எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ வருது. யோ இரிய, அதுக்கு என்ன நீ யாரும் கேப்பியா? நான் செத்து போறேன். பை. பாஸ் ஐயோ அந்த பொண்ணு செத்து போறேன்னு சொல்லுது பாஸ். ஒரு பொண்ணு செத்து போற அளவுக்கு நீங்க டார்ச்சர் பண்ணி முத்தம் கேட்டிருக்கீங்க பாஸ். அதெல்லாம் அப்புறமா முறைச்சிக்கலாம் பாஸ். முதல்ல எந்த தப்பான முடிவும் எடுக்க வேணான்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க பாஸ். யோ அவ யாருன்னு எனக்கு தெரியாதியா. ஒத்துக்கிறேன் பாஸ், நீங்க உத்தமர்னு எனக்கு தெரியும், நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் முதல்ல நீங்க ரிப்ளை மெசேஜ் பண்ணுங்க பாஸ். இல்லன்னா அந்த பொண்ணு உங்களால தான் செத்தான்னு சொல்லி போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடும் பாஸ். யோ இப்ப என்ன என்னென்ன மெசேஜ் பண்ண சொல்ற? அப்படி கேளுங்க. ப்ளீஸ் டார்லிங், எனக்காக நீ சாக வேணாம், வேணும்னா உனக்காக நான் சாகுறேன் அப்படின்னு சென்டிமெண்டா ஒரு மெசேஜ் அனுப்புங்க பாஸ். சாவுடா போ, போய் அவளுக்கா நீ சாவு. நான் எதுக்கு சாவணும்? தப்பு 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 தப்பு, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க பாஸ். நீங்க லவ் பண்ற பொண்ணுக்காக நான் செத்தனா அதெல்லாம் நல்லா இருக்காது பாஸ். அது ரொம்ப தப்பாயிடும். டேய் என்ன மெசேஜ் வரல? சரி நாம அனுப்புவோம். நான் சாகுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரிப்ளை பண்ணல. ஓகே, நிஜமாலே நான் சாக போறேன். சாகும்போது உனக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் என்னன்னு சொல்லு. ரெட்டா ப்ளூவா? பாஸ் படிங்க பாஸ்.
ஓகே, நான் சாகுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரிப்ளை பண்ணல. நான் நிஜமாவே சாக போறேன். சாகும்போது உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு, ரெட்டா ப்ளூவா? யோ, என்னையா அவ சாகுறதுக்கு ரெட்டா ப்ளூவான்னு கேட்டுட்டு இருக்கா? பாஸ் நீங்க ரெட்டு தான் போட்டிருக்கீங்க. காலையில இருந்து ஒரே பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு. அதனால ரெட்டு வேணவே வேணாம். நீங்க ப்ளூனே அனுப்புங்க பாஸ். அப்படிங்கிற? அனுப்புங்க பாஸ். சரி, ப்ளூ. சாவடி. ப்ளூன்னு அனுப்புற இரு. அப்படின்னா செத்து போன்னு தானே சொல்ற? ஐ வில் டூ. அப்படின்னா செத்து போனதானே சொல்ற? ஐ வில் டூவா? ஐயோ பாஸ், அநியாயமா ஒரு பொண்ணை கொன்னுட்டீங்களா பாஸ்? யோ, நான் எங்கேயா கொன்னேன்? நீ மெசேஜ் அனுப்ப சொன்னா நான் அனுப்புனேன், அவ்வளவுதானே? பாஸ் நான் சொன்னா எது வேணாலும் நீங்க செய்வீங்களா? ஒரு பிஏ சொல்றத ஒரு பாஸ் கேட்கலாமா? யோ, இப்ப என்னதான் ஏன் பண்ண சொல்ற? இப்ப கேளுங்க. முதல்ல ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை எதுவும் பண்ணிக்க வேணாம்னு சொல்லுங்க பாஸ். வந்ததா? என்னையா எடுக்க மாட்டேங்கிற? எடுக்கலையா பாஸ்? செத்து போயிட்டா பாஸ், செத்து போயிட்டா பாஸ். யோ, நீ வேற பயன்படுத்தாதயா. இரியா. பயம் வந்துச்சா? அதான். ஐயோ, எடுக்கலையா பாஸ்? அநியாயமா ஒரு கன்னி பொண்ண கொன்னுட்டீங்களே பாஸ். பாஸ் ஐயோ. நீ வேற ஒப்பாரி வைக்காதயா. செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? அவ்வளோ ஈஸியா நான் சாக மாட்டேன். பாஸ் மறுபடியும் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த பொண்ணு செத்து போய் சொர்க்கத்துல இருந்தா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கு. முதல்ல படிச்சு பாருங்க பாஸ். யோ, லூசுத்தனமா வளராத. செத்து போயிடுவேன்னு நினைச்சியா? அவ்வளோ ஈஸியா நான் சாக மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன் பாஸ். அந்த பொண்ணு சாகல, நீங்க கொலை கேஸ்ல தப்பிச்சிட்டீங்க. என்னது? இருந்தாலும் நீங்க கொன்றுவோம். உன் மேல கோவமா இருக்கேன். என் கூட பேசாத. பாய். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மொத்தம் இவ கதையை முடிக்கிறேன். உன் மேல கோவமா இருக்கேன், என் கூட பேசாத. பை. அதுக்கு மேல நான் கோவமா இருக்கேன். யோ, சுவிட்ச் ஆஃப்னு வருதுயா. பாஸ் அதான் உங்க மேல கோவமா இருக்கேன்னு சொன்னாங்களா, அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. கோவம் குறைஞ்சோன்னா ஆன் பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க பாஸ், கூலா இருங்க. ஏற்கனவே உன்னை பக்கத்துல உட்கார்ந்து படுத்துது. இதுல இவ யாரியா? யாரியா 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 யாரியா? பாஸ் கேள்வி நல்லா இருக்கு பாஸ், ஆனா பதில் தான் தெரிய மாட்டேங்குது பாஸ். பாஸ் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் பாஸ், உங்க உயிர் அவ கையில. அத மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. யோ, உயிர் தயிர்னு பயன்படுத்தாதயா சும்மா. பாஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது பாஸ். அது நடக்கும்போது நடந்தாதான் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். பாஸ் நடந்துருச்சு, அலர்ட்டா இருங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன், நேரம் சரியில்லை. என்ன ரன்வீர், சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு. போன் மேட்டர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன என்னன்னு கேக்குறேன்ல பாஸ், இதுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் போட முடியாது. பா. ஏய், நான் டென்ஷன்ல கத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? போவில்ல. சாரி பாஸ். தேங்க்யூ பாஸ். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன்.